லைஃப் கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலைக்கு போகிறோம். என்னது இப்போதான் எல்லாம் ஒர்க் ஆகுது. அடப்பாவீங்களா. சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போட்டு போயிடலாம். ஐயர் இருப்பார், அது கூட தர முடியாது. இங்கே பஸ்ஸெல்லாம் வருமானு எனக்கே சந்தேகமாக இருக்குது. கும்பா எங்கேயோ விட்டு அடிச்சிடாங்க. பார்த்து பத்திரமா எல்லாரையும் கொண்டு போய் விட்டுரு கும்பா. எத்தனையோ பக்தர்கள் ஒன்று நம்பியிருக்காங்க. பத்திரமா விட்டுருடா கும்பா. அது நான் ஓட்டுறதுல தான் இருக்கா. சரி வாங்க கிளம்பலாம். வண்டி 50 மேலே 40 தாண்ட முடியாது போல இந்த ரோட்டில். சைலன்சர் சத்தம் இருக்குது. ஸோ மக்களே, யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்கள் ஆதரவு இல்லை. ஸ்பீட் இருக்கிறாயா சுற்றிக்கு நான் பயந்துட்டேன். உங்களோட ஆதரவு எனக்கு பெருசாக இருக்கணும். நேற்றுக்கு நைட்டு பார்த்தா 14 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி காலையில் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் 14 சப்ஸ்கிரைபர்ஸ். அது மேப்பு நடு ரோட்டில் தென்னை மரம் நிற்கிது. கீழே உண்மை எதிர்க்க முடியாது மக்களே. இது ஒரு கஷ்டமான இது. ஏது சைலன்சர் சரத்தால கேட்குது. இன்னும் கேட்குதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்லாம் போட்டுங்க. லைக்கெல்லாம் வேணாம் மக்களே, எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க மக்களே. எனக்காக மக்களே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அப்பாடியோ பேசிட்டு கொண்டு இல்லை எனக்குன்னு வருவீங்க. வந்துச்சா இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் குரல் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். நான் எங்கே போனாலும் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மக்களே. கவலைப்படாதீங்க. ஐ எம் க்ரையிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது ஒரே வழி அழுது கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்களை நம்பி தான் மக்களே இருக்கிறேன். இது இவ்வளோ நேரமாக ஆயிட்டுருக்கு. சேவிங் டேட்டாவா? இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சேல் ஆரம்பிச்சாச்சு. இதை விட பெரிய சேல். முட்டாவே எப்படி கத்துறான். ஐயோ கத்துல எனக்கு காதை கிழிஞ்சுது. அவன் என்ன சொன்னான் யாருக்கு தெரியும். மலம்புரத்தில் வரவங்களுக்கு தான் தெரியாமல் என்ன சொன்னான், என்ன சொல்ல வரான், என்ன சொல்லிட்டுனா எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். ஐயோ பஸ்ஸில் இருந்து ஐயோ முட்டா பசங்களா. சரி இப்படி தான் கொடுத்து போகணும். சரி போங்கடா. இப்போ மட்டும் அந்த பழத்தில் விழுந்ததோடு என்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஐ எம் ஸோ சேட் ஆகிடுவேன். இந்த கேம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதான் மைண்ட் கிராஃப்ட் போடலாம்னு சொல்லுவேன். இப்போயாச்சும் ஐயப்பனை வேண்டிட்டு பத்திரமா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி சாமிப்பா ஐயப்பா எனக்கும் ஐயப்பா. ஸ்பீட் பிரேக்கு தம்பி கொம்பன் வருதுப்பா வந்துக்கோங்க. அப்பா ஈஸி டர்ன் சொல்லவே கூடாது. இது வந்து உள்ள பார்க்குறேன். சபரிமலை மேப்பில் ஒரு வண்டி போட ஐயப்பா அவன் போட்ட ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மோசம்
என்னப்பா நல்லா பத்தாயிரம் யாருன்னு இதுல போய் தாவூத் வந்து எங்கிட்டு அப்படியே இது பெரிய ட்ராவலாக பார்த்துக்கோங்க. பண்ண முடியாத ட்ராவலா சொல்லுங்க. ஓய் இன்ஜின் சத்தம் எனக்கு பிடிக்கும், அது வரல. அதுக்கு அடுத்த வாரம் என்ன விளாட்றது? அடுத்த வாரம் மைன்கிராஃப்ட்டு, அதுக்கு அடுத்த வாரம் ஜிடிஏவா ரோப்-ஹீரோவான்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ஒரே கேம் தானடா, ரெண்டுமே பார்க்க ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே மித்து இருக்கும். சரி, ஆனால் ஃபஸ்ட்டு ரோப்-ஹீரோ ஓட்டலாம், அதான் மித்து கொஞ்சம் தெரியும். அங்கே பாருங்க சபரிமலை தெரியுது, கோயில் கிட்டக்க வந்துட்டோம் மக்களே. பார்த்து நம்ம வண்டிக்கு எதுவும் ஆகிடாது. 99% போய்ட்டுருக்க பாருங்க. அப்போ அடி வாங்கின அடி தான் கீழே விழுந்ததில்ல. பஸ்ஸு போகுது. அட சபரிமலையை தாண்டி ரோடு இருக்கான்னு வேற நம்ம பார்க்கணும். இந்த இதில் சபரிமலை ட்ரிப்பு பார்த்துட்டு அப்போ இதில் இடிச்சுரா போயிடுறா. கொஞ்சம் தூரமாக தான் அங்கே இருக்காண்ணா ரூட்டு. சீக்கிரமாக சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட முடியாது போலையே. நான் வேறு இந்த தாட்டில் இருக்கிறேன். சபரிமலையில் மலை அடித்து ஊற்றுகிறது. அடித்தலாம் ஊற்றலை, மழை பெய்யுது. சும்மாவே நம்ம வண்டி லைட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். லைட்டு வேறு இல்லாமல் இன்னும் கேவலமாக இருக்கும். ஓடுறா லைட் கொம்பன் சைஸ் கம்மிங்கன்னு சொல்லணும். ஏய் கொம்பன் வருதுடா. நல்லா சுற்றி வர்றாங்க ரோட்டை. என்ன விழுந்தோம் பாதாளம் தான் தம்பி. பாடை வெட்டி ஏற்றி விட்ருவாங்க. அப்படியே திருப்பேன். உங்களால் அவ்வளோ இதெல்லாம் ஓட்ட முடியாது இந்த டர்னிங்லலாம். இதை போட்டுட்டு ஓட்டுங்க மக்களே. அதை போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப வேகமாக போகாமல் ரொம்ப கம்மியாகவும் போகாமல் அந்த டர்னிங்க்கு ஏற்ற மாதிரி போகலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சபரிமலையை நெருங்கிட்டேன். நம்ம பாட்டு போட்டுடலாமான்னு சொல்லுங்கள். குஷி மாத்ததைக்கின் போடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். அப்படியோ சபரிமலைக்கு வந்துட்டேங்க. அப்பா 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 வண்டி இப்படி நிப்பாட்டக்கூடாது. நீ வந்து நம்ம பாட்டை போட்டுடலாம். என்னங்க நான் எதுவுமே கேட்கலையாடா உங்கள்கிட்ட. நம்ம பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடிக்கலாம் ஃபஸ்ட்டு கொம்பனை வச்சுட்டு. ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ಸಬೇಕಿ ஐயப்பா எப்படியாச்சும் சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்டேன் ஐயப்பா. உங்களை நான் நம்பி தான் ஐயப்பா வந்தேன். நாளைக்கு வேணும்னா டூரிஸ்டர் வேன் எடுத்துகிட்டு வரேன் ஐயப்பா. ஐயப்பா கடவுளே ஐயப்பா, உங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. சாமி சரணம் ஐயப்பா. பம்பை நதி எங்கே இருக்குது? ஜாலியாக இருக்குது மக்களே. நீ தான் ஏழை எங்கடா படிக்கட்டில் போடா. இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சிருக்கா பட்டான்னு காத்துறோடி. ரொம்ப ஜாலியாக இருக்கும் மக்களே. சரி இருங்க, இந்த வண்டி எங்கிட்ட போகணும் அப்படிமா? இன்னும் மறந்துட்டுருக்கோம். ஸ்பீட் பிரேக்கரில் இருங்கடா.
பாருங்களா. சரி இப்போ நம்ம ஒரு முட்டாள்தனமான ஒரு இது என்ன பண்ண போகிறோம், திரும்பி கீழே இறங்க போகிறோம். உங்களை பார்த்துட்டாங்கப்பா அதுதான். சரி வாங்க மக்களே, வீடியோ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் முடிஞ்சிடாது. நான் எப்படி முடிய விடுவேன். அப்படின்னு நல்லா குச்சி மாற்றிக்கிட்டு வந்துடும். இல்லைடா கீழே போட்டியா பஸ்ஸு ஏழு சத்தியமாக நான் தான் நியாயப்படின்னு அர்த்தம். நான் தானடா அழுவிடும் கையில் தெரிஞ்சா வைத்த பரப்பு எப்படியாச்சும் முடியாது, நம்ம வெளியே எடுத்தாகணும். காப்பாற்றுங்க கும்பா நான் கீழே போகிறேன்டா, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். ஏய் போலீஸ்காரா, போலீஸி கேட்குதா ஒன்று போலீஸி என் கொப்பில் போகிற அப்படிங்கிறது. நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், போங்கடா வேலையை பிடிக்கலடா போடா. என் கொம்பில் காணும் என்னடா அவளே ஓடிட்டான். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் ஜெய் ஹரீஷ்.